குற்றாலம் அருகே உள்ள அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் முறையான பராமரிப்பின்றி காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீர்த்தேக்கத்தை பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் குளித்து மகிழ நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் அருகிலுள்ள குண்டாறு நீர்த்தேக்கம், அதற்கு மேலுள்ள அருவிகள் மற்றும் அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம் போன்ற பகுதிகளுக்கும் செல்வது வழக்கம். அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கத்தில் சிறுவர் விளையாட்டு பூங்கா மற்றும் நீர்வீழ்ச்சியும் உள்ளது. அடவினார் நீர்த்தேக்கத்தில் இயற்கையிலே 2-3 நீர்வீழ்ச்சி இருக்கு, நல்ல இயற்கையான வசதிலாம் இருக்கு. ஆனால் வசதி மக்கள் பூரா இங்கே அந்த குற்றாலத்துக்கு வர கூட்டம் பூரா இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்தாங்கன்னா என்னன்னா ரோடு வசதி இல்லாமல் எல்லா வண்டிகளும் இப்போ ஒருத்தர் வண்டியாக முட்டுதாங்க. முட்டி ரோடு வசதி இல்லாமல் அதுக்கு அடுத்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கு. அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கத்திற்கு செல்லும் வாகனங்களுக்கு பொதுப்பணித்துறையினர் கட்டணம் வசூலிக்கின்றனர். ஆனால் இந்த கட்டணம் அங்கு அடிப்படை வசதிகள் செய்து தர பயன்படுத்தப்படவில்லை என்று சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பக்கத்தில் டேம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேருந்து எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக வந்துருந்தோம். மேலே டேமுக்கு போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் முள்ளுமாக மோசமாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த பூங்காவில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்குன்னு சொல்லி வந்தோம். இங்கே கொஞ்சம் பராமரிப்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடவி நயினார் நீர்த்தேக்க பகுதிகளை சீரமைத்து பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களின் எதிர்பார்ப்பை அரசு விரைவில் பூர்த்தி செய்யுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.